இப்போ கூட இன்றைய சிந்தனை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இன்று முதல் நம்ம பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். இன்று நாம் முதலாம் கிரியை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் விதமாக ஒவ்வொரு கிரியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமான அதிகாரமானது ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆதாரம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த குறிப்பு எடுக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவர்கள் கட்டாயமாக நீங்கள் அந்த ஆரம்பத்திலே வருவீங்கன்னு சொன்னால் முதலிலேயே இந்த இந்திய நாம் சிந்திக்கலாம். முதலாவது பார்க்கும்பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, தேவனுடைய ஆவி உங்களுடைய வாசமாக இருந்தால் மாம்சத்துக்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்கு உட்பட்டவராக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடைய அல்ல என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஐயா, முதலாவது ஆவியின் கிரியை நமக்குள்ள வாசமாக இருப்பது. நமக்குள்ள தங்கி இருக்கிறார், வாசமாக இருப்பார். அப்படி நமக்குள்ள வாசமாக இருக்கும் பொழுது நாம் அவருடைய கிரியையை நடப்பிக்கும்படியாக கிரியை நடப்பதற்கு முக்கியமாக தேவையானது சிந்தை. இப்போ நம்ம நான் இங்கேருந்து வெளியே எந்திரிச்சு போகணும்னு சொன்னாக்கா என் சிந்தை என்கிட்ட சொல்லணும், நீ எழும்புன்னு சொல்லி என்கிட்ட சொல்லணும். இப்படி சொல்லும் பொழுது நான் எழுந்து நின்று அந்த வாசல் பக்கமாக திரும்பி நான் வெளியே செல்ல ஆயத்தமாக இருப்பேன். அப்போது எனக்குள்ளே கிரியை செய்வதற்கு ஒரு சிந்தை தேவைப்படுகிறது. அந்த சிந்தை பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தையாக இருந்துன்னு சொன்னால், அந்த இருக்குன்னு சொன்னால் அவர் நம்ம கூட வாசமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது அவருக்குள்ள இந்த வாசமான இந்த ஆவியானவை வைத்து தான் அவர் கிரியை செய்ய பார்க்கிறோம். ஆதியில ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்த பொழுது ஆவியானவர் இந்த உலகத்தின் மேல் இறங்கி அந்த தண்ணீர் மேல் அவர் அசைவாடி கொண்டு சொல்லி பார்க்குறோம். அவர் அசைவாடி தேவனை பார்க்குறோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் பரிசுத்த இறங்கி புறாவின் ரூபம் கொண்டு அவர் இறங்கி அவர்கள் வாசமாக இருந்ததை பார்க்குறாங்க. அன்று நாள் முதற்கொண்டு இயேசுவோடு கூட இருந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் அவரை சோதனைக்கு உட்படும்படியாக அழைத்து செல்றாரு பார்த்தோம். அதுக்கு அதை மேற்கொள்ளும் கிருபை தந்தார் பார்க்குறோம். அதுக்கு பிறகு தொடர்ந்து அவர் செய்த எல்லா அற்புதங்களிலும் கூட பரிசுத்தாவினுடைய கிரியைகளிலும் பார்க்குறோம். அப்போது பரிசுத்தாவின் கிரியை வேண்டும் சொன்னால் முதலாவதாக அவர்கள் நமக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும். இப்போது இந்த இதில் கொஞ்சம் ஆரம்ப போனோம்னாக்கா அந்த ஆவியானவர் 2 விதமாக நம்ம மேலே இறங்கலாம். ஒன்று அசைவாடும் ஆவியாக நம்ம மேலே இருக்கலாம். எப்படி ஆதியிலே ஆண்டவர் உலகத்தை படைத்த உடனே அவர் அந்த உலகத்தில் அந்த தண்ணீர் அசைவாடு இருந்தாரோ அப்படி நம்ம அசைவாடாக இருக்கலாம். 2வது அவர் நமக்குள் கிரியை செய்யும் ஆவியானாக நமக்குள்ளே இறங்கி வாசமாக இருக்கலாம். இந்த 2 காரியம் நடக்கணும். இதே அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பார்த்தோம்னாக்கா 8ஆம் அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தோம் சொன்னாக்கா மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்ச பொறிகளாக இருக்கிற சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்களோ அதுபடி சிந்திக்கிறார்கள். மாம்சப்படி நடக்கிறவங்க தான் மாம்ச கிரியைகள் உலகாக இருப்போம். இப்போ நமக்குள்ள ஆவின் கிரியை வேணும்னு சொன்னாக்கா அவர் நமக்குள்ள வாசமாக இருக்க வேண்டும். அப்போ அவர் நம்ம நடத்தணும், அவர் நம்மளுடைய அந்த சிந்தை கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இதை பார்த்தோம்னாக்கா 3 ஸ்டேஜஸில் ஆவியான நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே இடைப்படுகிறார், நம்முடைய ஜீவனுக்குள் இடைப்படுகிறார். முதலாவதாக ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது அசைவாடும் ஆவியான மூலமாக வருகிறது. அசைவாட ஆவியானவர் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து தண்ணீர் அசைவாட ஆவியானவர் நமக்குள் நம்மை தெளிக்கிறார். இயேசு ரத்தத்தை தெளித்து நம்ம பரிசுத்தப்படுத்தி நம்ம ரட்சிப்பு கொண்டு பார்க்கிறோம். 2வதாக அவருடைய ஆவியானவர் நம்ம வாசமாக இருக்கும்படியாக அவர் செயல்படும் ஆவியானவராக வல்லமை நிறைந்த ஆவியான இருக்கிறார். பரிசுத்தவங்களை வருவது நீங்கள் பலனை பெற்று எனக்கு சாட்சி உலகம் எனக்கும் எனக்கு சாட்சி சொன்ன வார்த்தைப்படியாகவே நமக்கு சாட்சி தேவனுடைய சாட்சியாக நான் வாழும்படியாக நமக்குள்ளிருந்து அவருடைய வல்லமை தந்து அந்த வல்லமையின் மூலமாக அந்த ஆவின் கிரியைகளை தந்து ஆவின் வளங்களை தந்து நம்மை பயன்படுத்தி அது நிமித்தமாக நம்மை ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக கர்த்தருடைய சித்தப்படி செய்யும்படியாக நடத்துகிறார். 3வதாக நித்தியத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நித்தியத்தை ஆயத்தப்படுத்தணும்னாக்கா நமக்கு தேவையான 3 காரியங்கள். ஒன்று நம்மை கண்டித்து உணர்த்த ஒருத்தர் தேவை, வாத்தியார் தேவை. வாத்தியார் இருந்தாருனாக்கா சின்ன பாயத்திலேருந்தே அதை கண்டித்து உணர்த்தி பையனை வளர்த்து கொண்டிருப்பார். நமக்காக அவர் கண்டித்து உணர்த்தும்படியாக பரிசுத்தவர்கள் வரும்பொழுது அவர் என்ன செய்வார் சொன்னாக்கா அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவான்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டிப்பு வரும்பொழுது மாத்திரம்தான் நித்தியத்துக்கு ஏற்ற மக்களாக மாற முடியும். இல்லை என்றால்
அனித்தியமான இந்த உலகத்தில் நாம் அழிந்து போக வேண்டியிருக்கும். ஆகையால் நாம் இந்த பரிசுத்தாவினரை 2 விஷயமா பார்க்க வேண்டும். ஒன்று, நம்மளை அசைவாடி நமக்கு ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய ஆவியானவரும், அதுக்கு நமக்குள்ள வந்து இறங்கி வாசமாயிருந்து நமக்கு வல்லமை கொடுக்கும் ஆவியானவரும், மூன்றாவதாக அவர் நித்தியத்துவம் நடத்தக்கூடியதாக நம்மை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்தாவினர் நமக்குள் இருக்க முடியாது நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். 3 விதம் ஆவியானவர் நமக்குள் இருக்க முடியாது. நாம் ஜெபிப்போம். அடுத்த காரியம் குறித்து நாம் அடுத்த பாகத்தில் சந்திப்போம்.